வணக்கம் நேயர்களே. வாகர்த்தாபிவ சம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதஸ்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசக்தியின் பாத கமலங்களை தொட்டு வணங்கி நாம் இந்த காணொளி வாயிலாக வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, ரிஷிக்களின் வழிபாடு, அடுத்ததாக பித்ருக்களின் வழிபாடு, இஷ்ட தேவதை வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, அடுத்தது பெண் தேவதை வழிபாடு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய தெய்வம் இந்த வழிபாடானது சின்னங்களின் வழிபாடு. சின்னங்கள் வழிபாடு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு உருவமானது பார்த்தோம் அப்படின்னா தெய்வ அம்சமும் இருக்கும், தெய்வ கடாட்சமும் இருக்கும். அந்த தெய்வ கடாட்சம் எதுல இருக்கும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள்ல இருக்கும் அந்த சின்னம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா, ஈஸ்வரன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உடுக்கை கலந்த திரிசூலம். இந்த திரிசூலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அடுத்ததாக அம்பாள் இருக்கிறா அப்படின்னா அம்பாளுக்கு ஏத்த திரிசூலம் இருக்கும், அந்த திரிசூலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அடுத்ததாக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேல், அந்த வேலுக்கு ஒரு சக்தி இருக்கு. அடுத்ததாக விநாயகர் இருக்காரு அப்படின்னா அங்குஷம் பாசம், இதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்படி விநாயகர் பெருமாள் இருக்கார் அப்படின்னா சக்கரம், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்தாழ்வார் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெருமாளுடைய இதுலயே சக்கரம் இருப்போம். இப்படி பலவிதமான தெய்வங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்னங்கள் இருக்கும். இந்த சின்னங்களுக்கும் நம்ம பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழிபாடு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் சின்னங்கள் வழிபாடு. சின்னம் அதாவது பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்றோம், கிராம தெய்வ வழிபாடு பண்றோம், பெண் தெய்வ வழிபாடு பண்றோம், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றோம். அதுல அவங்க கிட்ட இருக்கிற சின்னங்களுக்கும் நம்ம வழிபாடு பண்றோம். உதாரணத்துக்கு சுவாமி இருக்காரு அப்படின்னா அந்த திரிசூலம் டமருகம் அப்படின்வாங்க. உலகத்துல நம்ம கத்துன்னு இருக்கோம். இன்னைக்கு உயிர் எழுத்து சொல்றோம், மெய் எழுத்து சொல்றோம், உயிர்மை எழுத்து சொல்றோம். இதுக்கெல்லாம் ஆதாரமா விளங்குனது பாத்தீங்கன்னா இந்த டமருகம் தான். இந்த டமருகத்துல இருந்து வந்த ஒளி தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பெரிய வரலாறு, அது நம்ம அடுத்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சூத்திரமே சொல்லுவாங்க. மகேஷன் கிட்டேந்து வந்த சூத்திரம், அதனால அதுக்கு பேரு மகேஸ்வர சூத்திரம் அப்படின்றாங்க. ஆக இந்த டமருகம் இல்லையெனில் அந்த சூக்ஷ்மமான அந்த ஒளி நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சக்தியின் வடிவமான திரிசூலம் இல்லைன்னா நமக்கு சக்தி தெரியாது. அடுத்தது இந்த வேல் வடிவம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க, தத்துவம் பாருங்க. இந்த வேலானது கூர்மையா இருக்கணும், அகண்டு இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதனுடைய அறிவு பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வெறும் கூர்மையா மட்டும் இருக்கக்கூடாது, அகண்டு இருக்கணும். வெறும் அகண்டு மட்டும் இருக்கக்கூடாது, ஆழ்ந்த சிந்தனை இருக்கணும். அதனால்தான் நம்ம தெளிவா பேச முடியும். இல்லைன்னா நம்ம தெளிவா பேச முடியாது. ஒரு விஷயத்தை பத்தி ஆராயணும், கூர்ந்து கவனிக்கணும், அதோடைய எக்ஸ்பேண்ட், அதோடைய தெளிந்து விரிஞ்ச விஷயங்களா தெரிஞ்சுக்கணும். இது விஷயம் எப்படி ஒரு மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதேதான் வேல் வழிபாடு வச்சிருந்தாங்க. விநாயகர் துண்டோம் அப்படின்னா அங்குஷம் பாசம். எவ்வளவு ஆணவமா இருந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அங்குஷம் பாசம் மூலியமாக யானையை என்ன பண்ணுவார் அப்படின்னா அடக்குவார். ஆக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சின்னங்களுடைய வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற செருக்கு, ஆணவம், இந்த மாயை, இந்த காமம் இதெல்லாம் நம்மள அடக்கி வைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வழிபாடு வச்சிருக்காங்க. உள்ள போகும்போது துவஜஸ்கம்பம் தெரியுது. துவஜஸ்கம்பம் தான் நமக்கு மெயின். கொடிகம்பத்தை வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போய் தெய்வத்தை வணங்குறோம். அதனால இந்த சின்னங்களை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சின்னங்கள் இருக்கு. இந்த சின்னங்களை பேஸ் பண்ணி நம்ம வணங்கணும். அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐம்பூதங்களை பத்தி பார்க்க போறோம். 5 விதமான பூதங்கள், அந்த ஐம்பூதங்களை பத்தி பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.